இன்றைக்கி வந்து சண்டே, நம்ம வீட்டில் நான்வெஜ் கிடையாது. கிருத்திகைனால வெஜ் தான் இன்றைக்கி. காலையில் வரகரிசி வெண்பொங்கலுக்கு வந்து சாம்பார் தான் வச்சுருக்கேன். இந்த சாம்பார் வந்து காலையிலுக்கு மத்தியானத்துக்கு சேர்த்து வச்சுட்டேன், கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு. இந்த பொங்கலுக்கு வந்து தாளிக்க நெய் பாதி எண்ணெய் பாதி சேர்த்து தான் செய்வேன், ஏன்னா திகட்டாத சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சாதம் வச்சு இந்த சாம்பார் இருக்குது. பொரியல் வந்து கோஸு கடலைப்பருப்புலாம் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். நம்ம இறக்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, தேங்காய், 4 பல் பூண்டுலாம் வறுத்து போட்டு இடித்து இறக்கணும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கூட கொஞ்சம் ரசம், மாம்பழம் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து கிருத்திகைனால கோயிலுக்கு போகலாம், முருகர் கோயிலுக்கு. நம்ம ஊரில் பெங்களூரில் காட்டி சுப்பிரமணியன் கோவில் இருக்குது. இப்போ தான் நான் போய் அதை பார்க்க போகிறேன், நான் ஃபஸ்ட் டைமாக. சரி, அங்கே போயிட்டு சாமி நல்லா திருப்தியாக கும்பிட்டோம். போன நேரம் சங்கல்பம் ஆகுது, 10 நிமிஷம் உட்காந்து நல்லா சாமியை திருப்தியாக கும்பிட்டு போங்க. நாங்கள் அது ஒரு சந்தோஷம். 1க்கு 2 தடவை நல்லா சாமியை திருப்தியாக பார்த்து சாமி கும்பிட்டு வெளில வந்து, இங்கே வந்து நம்ம ஊரில் எந்த கோயிலுக்கு போனாலுமே பிரசாதம் கிடைக்கும், எனி டைம் போட்டுகிட்டே இருப்பாங்க. அதையும் வாங்கி வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் சாப்பிட்டு திருப்தி